வங்காள விரிகுடாவில் நிலவும் தாழமுக்கம் சூறாவளியாக மாறியுள்ளது. இந்த சூறாவளி ரோனு என பெயரிடப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த தாழமுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் தாக்கம் செலுத்தியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. காங்கேசன் துறைக்கு 600 கிலோமீட்டர் வடக்கில் நிலை கொண்டுள்ள ரோனு சூறாவளி இலங்கைக்கு அப்பால் நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதனால் நாட்டிற்குள்ளும் அதனை அண்மித்த கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. தற்போது நிலவும் வளிமண்டலவியல் கட்டமைப்புக்கு அமைய 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடையலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 23, 24, 25ஆம் திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவே தற்போதைய நிலைமை. இந்தியாவின் ஆந்திரா பகுதியை அண்மித்த கடற்பகுதியிலேயே இந்த நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையொன்று காணப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு மேலாக முகில் கூட்டங்கள் வரக்கூடும். வடபகுதியினூடாகவே பயணிக்கும். 2 நாட்களில் இந்தியாவிற்குள் பிரவேசிக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இதன் நேரடி தாக்கம் எமக்குள்ளதால் எதிர்வரும் 2 தினங்களில் தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 23ஆம் திகதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம். वर्षा වැඩිවීමක් පෙන්නුම් කරනවා.